பெரிய மனுஷே, நீங்க தான் உங்க அப்பா கூட வந்திருக்கீங்களா? எஸ் டாக்டர். எங்க அப்பாக்கு என்னாச்சு? எங்க அப்பா பிளட்டா வாமிட் எடுத்துச்சு. அப்புறம் எங்க அப்பாக்கு மூக்குல இருந்து கூட ரத்தம் வந்துச்சான். என்னாச்சு டாக்டர்? நீங்க என்னன்னு சொல்லுங்க. வேற யாராவது வந்தா பயந்துடுவாங்களா? அதான் நானும் எங்க அப்பாவும் வந்தோம். ஓ, அப்போ நீங்க பயப்பட மாட்டீங்களா? மனுஷன படந்தா எல்லாருக்கும் உடம்பு ஒரு நாள் சடி இல்லாம தான் ஆகும். அதுக்காக என்ன செய்யறது? பயந்தா சடி ஆயிடுமா? அதை எப்படி சடி பண்ணணும்னு தான் பார்க்கணும். அதான் நான் பயப்படலாம் மாட்டேன். நான் தைரியமாட்டா இருக்கேன். நீங்க என்னன்னாலும் சொல்லுங்க. எங்க அப்பாவுக்கு என்ன வந்தாலும் சடி பண்ணிடலாம். வெரி குட், இப்படித்தான் இருக்கணும். சரி சொல்லுங்க, என்ன ஆச்சுன்னு. நாங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்ல. இப்பதான் உங்க அப்பாவோட ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தேன். பயப்படுறபடியெல்லாம் எதுவும் கிடையாது. உங்க அப்பாக்கு அல்சர் ஃபார்ம் ஆயிருக்கு வயித்துல. அதனாலதான் அப்படி வந்திருக்கு. நேரத்துக்கு சாப்பிட மாட்டாரா? இல்ல டென்ஷன் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. வாங்க அரவிந்த், உங்க ரிப்போர்ட்லாம் இப்பதான் பார்த்தேன். சிவியரா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா நல்ல அல்சர் ஃபார்ம் ஆயிருக்கு. அதனாலதான் இப்படி வாமிட் வந்திருக்கு. நீங்க சரியா சாப்பிட்றது இல்லையா? டென்ஷன் ரொம்ப எடுக்கிறீங்களா? நேரத்துக்கு கரெக்டா சாப்பிடணும். கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. மற்றபடி வேற எதுவும் இல்லை. இப்படியே அல்சரை விட்டு கவனிக்காம இருந்தா நாளைக்கு பெரிய பிரச்சனையா மாறும். அதனால நான் கொஞ்சம் டேப்லெட்ஸ்லாம் எழுதி தரேன். அதெல்லாம் கரெக்டா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ரெஸ்ட்ல இருங்க. மற்றபடி வேற எந்த ப்ராப்ளமும் இல்லை. என்னடா குட்டி பையா, சந்தோஷமா? உன் பேர் என்ன? என் பேரு அஸ்வின். உங்க பேரு என்ன? என் பேரு நெல்சன். நெல்சன் மண்டேலா மாதிரி உங்க பேரு நெல்சன். நல்ல பேரு. அரவிந்த், எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? உங்க பையன் ரொம்ப கிளவரா இருக்கான். இவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பையன் 2 பொண்ணு டாக்டர். சரி, உங்க ரிப்போர்ட்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. நேரத்துக்கு கரெக்டா சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க. கொஞ்சம் காரம் இல்லாம பாத்துக்கோங்க. மறுபடியும் இப்படி ஏதாவது உங்களுக்கு சைன் வந்துச்சுன்னா நீங்க வந்து காட்டலாம். மற்றபடி வேற எதுவும் இல்லை. கொஞ்சம் ரெஸ்ட்ல இருங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ டாக்டர். நான் எங்க அப்பாவை நல்லா கவனிச்சுக்கிறேன். எங்க அப்பா நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க. எங்க அப்பாக்கு எதுவும் ஆகாது. அப்புறம் நல்ல டேப்லெட்லாம் எடுத்துட்டு மறுபடியும் வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கிறோம். சரிடா பெரிய மனுஷா. சரிங்க சார், தேங்க்யூ. கவலைப்படாம இருங்க. ஏதாவது ரொம்ப கவலையெல்லாம் எடுத்துக்க கூடாது. ஹாப்பியா இருங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை சார். சரிங்க சார், வர்றோம். சரிங்க அரவிந்த். பாய்டா அஸ்வின். பாய். என்னப்பா நீ சரியா சாப்பிட மாட்டேங்கியாமே? இப்போ ஹாப்பி தானே? இங்க பாரு, நீ ஒழுங்கா நாடத்துக்கு சாப்பிடணும். நீ ரொம்ப கவலைப்படுறியாமே? அப்படி என்ன கவலை உனக்கு? டேய், பைக்ல ஒழுங்கா உட்காரு. சர்க்கஸ் காட்டுறியா? என்னடா எலும்பி நிக்கிற மாதிரி இருக்கு? ஒழுங்கா உட்காருடா. பாப்பா, என்னன்னு தெரியல. உட்கார முடியல. பட்டக்ஸ்லாம் வலிக்குது. அதான் கார்ல போன்னு சொன்னேன். நீ தான் இங்கே எடுக்கிற ஹாஸ்பிட்டல் தானே? என்னத்துக்கு காடுன்னு பைக்கில் வந்த? எனக்கு என்னமோ கம்பியெல்லாம் குத்துற மாதிரியே இருக்கு. என்னடா பைக்ல உனக்கு கம்பி குத்துதா? கார் வாங்கினதுல இருந்து கார்ல போகணுங்கிற? அது சரி, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நீ பேச்ச மாட்டாத. எனக்கு என்னடா கவலை? ஒழுங்கா தான் சாப்பிட்றேன். அந்த டாக்டர் சும்மா ஏதாவது சொல்வாரு. சும்மா ஏதாவது சொல்றதுக்கு அவருக்கு ஏதாவது கிடைக்குதோ? போப்பா, நீ பண்றது தானே அவர் சொல்றாரு. நீ ஒழுங்கா ஞானத்துக்கு சாப்பிடணும். சும்மா தேவலாம கவலைப்பட்டுட்டு இருக்க. ஏன் 4 பிள்ளைகளாட்ட எப்படி சம்பாத்தியம் பண்ணி எப்படி சேர்த்து எல்லாரையும் எப்படி படிப்பு படிக்க வைக்கிறதுன்னு கவலைப்படுறியா? என்னடா பெரிய மனுஷா, அப்படியெல்லாம் ஒரு கவலையும் இல்லை. சும்மா கதை விடாதப்பா. அதான் அஸ்வின் இருக்காளா? அஸ்வினே அப்படியே படிச்சு வேலைக்கு போயிடுவேன். அப்புறம் நான் என் தங்கச்சியெல்லாம் படிக்க வைக்கிறேன். நீ கவலைப்படாதப்பா. சரிடா பெரிய மனுஷா, வீட்டில் போய் அனிதா மாட்டையும் ஐசா மாட்டையும் சொல்லிடாத, சரியா? அப்ப நீ எப்படி ரெஸ்ட் எடுப்ப? நீ லீவை போட்டுட்டு ரெஸ்ட் எடு. 1 வீக்காவது வீட்ல எடு. அப்பதான் சொல்ல மாட்டேன், சரியா? சரிடா. இப்போ நீ ஹாப்பியா இருக்கணும்பா. நீ ஹாப்பியா நல்லா இருந்தா தானே நாங்களாம் நல்லா இருக்க முடியும். அப்பா, நீ உடம்பு முடியாம இருந்தா எனக்கு மனசு எப்படி கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ எப்பவுமே
சரிடா. ஐ லவ் யூ. பாப்பா சொரத்தே இல்லாம ஐ லவ் யூன்னு சொல்லிட்டா. ஐ லவ் யூ பாப்பான்னு சொல்லும்போது ஐ லவ் யூ மை சன் அப்படின்னு சொல்லணும். என்னடா புதுசு புதுசா படிச்சுட்டு வர? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. சரி சரி, வீடு வந்துட்டு யாருக்கிட்டையாவது போட்டுக்கிட்டு கொடுத்துடாத. அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், நீ தைரியமா வா. சே 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 சே, சே இந்த ஆஸ்பத்திரியில ஒரே கூட்டம், அப்படியே மடந்து வாட. குளிச்ச படவுதான் மனுஷனுக்கு நிம்மதியா ஹாப்பியா இருக்கு. எங்கேயும் எப்போதும் சந்தோஷம் சங்கீதம். ஹெல்த்தியா இருக்கணும்னா மனுஷன் எக்ஸசைஸ் பண்ணணும். நம்ம முதல்ல இன்னும் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு நாள் பண்ணிட்டு ஒரு நாள் பண்ணாம இருந்தா அப்பதான் எப்படியோ நம்மளே நம்ம உடம்பு அப்படியே பாதுகாத்துக்கணும். 1 2 3 4 4ன்னு உள்ளாதான் தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்ற மாதிரி நம்ம சொல்ல முடியுமா? நம்ம வேட மாதிரி சொல்லுவோம். 1 2 3 4. என்ன முழிக்கிற? ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணுவேன், 9 நாள் பண்ண மாட்டேன். ஆமா, இப்ப அப்பா கூட போயிட்டு வந்தியே, எங்க போயிட்டு வந்த? அடி பாவி, முட்டைக்கல்ல வச்சு மோப்பம் முடிச்சிட்டனா? என்ன சொல்றது? என்ன சொல்றது? என்ன யோசிக்கிற? என்ன போய் சொல்லலாம்னு பாக்குறியா? நான் என்னடி போய் சொல்ல போறேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கடையில போய் ஃப்ரூட்ஸ் வாங்கலாம்னு அப்பா கூட்டிட்டு போச்சு. எல்லாரும் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும்னு. அப்புறம் பார்த்தா அங்க கடையே இன்னும் தொடக்கல. சரி அப்புறமா வருவோம்னு சொல்லி திரும்பி வந்துட்டோம். அதை சொல்றதுக்கு தான் எம்புட்டு முழின்னு முழிக்கடியாக்கும். திடீர்னு கேள்வி கேட்டா எனக்கு என்ன ஆற்றல் இருக்கும்? அதான் முழிச்சேன். அது சரி, காலையில இட்லி எவ்வளவு குளுக்குன்னு முழிக்கிட்டியா? எனக்கு இட்லி எல்லாம் பிடிக்காது, தோசை தான் பிடிக்கும். ஏடி சும்மா சும்மா எப்ப பார்த்தாலும் ஆயில் ஃபுட்டா சாப்பிடுவியோ? அதென்ன எப்ப பார்த்தாலும் தோசை தோசை தோசைங்கட. ஏடி ஒரு நாள் இட்லி சாப்பிட்டானே வாய் வலிக்கவா போகுது? நீயும் ஒரு நாள் சப்பாத்தி சாப்பிட்டா உன் வாய் என்ன வலிக்குமா? நீ மட்டும் பூடி கேக்குற. நீ பூடி கேக்கும்போது நான் தோசை கேட்க கூடாதா? அதுவும் சரிதான், வாஸ்தவமான பேச்சுதான். இப்ப சொல்றியே, அது சரியான பேச்சா தான் இருக்கு. நான் பூடி கேக்கும்போது நீ தோசை கேட்கலாம் தான். சரி சாப்பிட்டியா சாப்பிடலையா? ஏ அப்பா, இப்பமாவது ஒத்துக்கிட்டே நீ வாஸ்தவமான பேச்சுன்னு அத சொன்னேன். இனி தான் சாப்பிடணும். இந்த அனிதம்மா எங்க போச்சுன்னே தெரியல, ஆளக்கணும். அதான் தேடிட்டு இருந்தேன். அனிதாமாக்கு பதில் தான் நீ இருக்கியே. நீ தான் 100% கரெக்ட் அனிதாம்மா. அனிதாம்மா கோவத்தை குறைச்சிட்டா. ஆனா நீ பழைய அனிதாம்மாவா மாறிக்கிட்டு இருக்க. ஆமா, இவரு மட்டும் அப்படி இருக்காரு. எப்ப பார்த்தாலும் என்னையே கொடை சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு இதான் வேலையா போச்சு, என்னைய கொடை சொல்றது. நானும் புது வருஷத்துல இருந்து புது மனுஷி ஆகலாம்னு நினைக்கிறேன். என்னடி சொன்ன? புது வருஷத்துல இருந்து புது மனுஷி ஆகப்படியா? ஏடி அது உன்னால முடியாதுடி. அதெல்லாம் மனுஷனுக்கு அப்படியே இயல்பாவே வர வேண்டிய குணம். உனக்கு சுட்டுப்பட்டாலும் வராது. என்ன புது மனுஷனதும் சமாதான புறாவை படக்க விடுவேன்னு பாத்தியா? இன்னும் வெகு கோவக்கடியா, இன்னும் வெகு சண்டைக்கடியா மாடலான்னு இருக்கேன். அதான பார்த்தேன். நானும் ஒரு நிமிஷத்துல ஏமாந்து போயிட்டேன். யானை ஏடி, யானைனா என்னடி அர்த்தம்? கோவப்பட்டா நல்லவடி இருக்கு. எப்ப பார்த்தாலும் மனுஷனுக்கு ஐம்புலன்களையும் அடக்குற சக்தி வேணும். ஆனா யாருக்கும் கிடையாது. அந்த கோவங்கிறது தான் மனுஷனுக்கு கிறுக்குத்தனமான புத்தி. அத மட்டும் குறைச்சிட்டா போதும். எல்லாரும் உலகத்துல நல்ல மனுஷங்க தான், தெரியுமா? ஏ அப்பா, அடிய வகை கண்டுபிடிப்பா இருக்க. இந்த கண்டுபிடிப்பை எங்க இருந்து கண்டுபிடிச்ச? சயின்டிஸ்ட். பரவாயில்ல, நல்ல மூளை வேலை செய்யுது. யாமடி என்னையே நக்கல் அடிக்கிற. ஆமா, அபி எங்க? அருணன் எங்க? ஆளே காணோம். அவ எங்கனையாவது கிடப்பா, ஆளை காணோம். நானும் தேடினேன். அருணன் எங்கன்னு தெரியலையே. ஒருவேளை ரூம்ல உட்காந்து படிச்சுட்டு இருப்பானோ? இருக்கலாம். உன் தொந்தரவு தாங்க முடியாம அருணன் எங்கேயாவது ரூம்ல இருப்பாங்களா இருக்கும். பாட்டி போய் பாப்போம். சரிண்ணே. என்னத்தா வருஷ கடைசி ஆடிட்டிங் இருக்குன்னீங்க, போகாம உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? ஆமா, எனக்கும் அதான் சந்தேகம். என்ன காலைல வெந்நி ஊத்துற மாதிரி நிப்பேல, இன்னைக்கு என்ன போகாம உட்காந்துருக்கிய? நேரம் ஆகலையாக்கும்? என்னடி 2 பேரும் சேர்ந்து வச்சுக்கிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கியே? வருஷ பிறப்பு வருது, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் புது துணி எடுக்க வேண்டாமா? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னன்னா என்ன வேலைக்கு போங்கிற, இவன் இல்லைன்னா
அவ பாட்டுக்கு விரட்டுறா. ஆ, வருஷம் வருஷம் தான் பிறக்கு. அதுக்கெல்லாம் புது துணி எடுக்கணுமா என்ன? ஒரேடியா பொங்கலுக்கு எடுத்துக்க வேண்டியதானே? சும்மா என்னத்துக்கு காசை போட்டு கறியாக்கணும்? இது நல்லா இருக்கே. தீபாவளி, பொங்கல், அப்புறம் கிறிஸ்மஸ், நியூ இயரு எல்லாத்துக்குமே என் பிள்ளைங்களுக்கு புது துணி எடுக்கணும். என் பிள்ளைங்க விதவிதமா துணி போட்டு பார்க்கணும்னு எனக்கு ஆசை. அடியே, ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் திருவிழா தான். சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காத. அது சரி, நான் ஒன்றும் சொல்லல சாமி. உங்க ஆசைய நான் ஏன் கெடுக்க போறேன்? என்ன சலிப்பு ஓவரா தான் இருக்கு. என்னத்த நீங்க எங்க போயிட்டு வந்தீங்க? உங்களையும் அவனையும் காலையிலே ஆளை காணும் தேடிட்டு இருந்தேன். பைக் எடுத்துட்டு எங்க போனீங்க? அதானே மோப்பம் பிடிச்சிருவிய. இப்போ நான் அவஞ்சி கேட்டா அத்தால நீ கேக்கட. எங்க போப்படாக? அப்படியே ஃப்ரூட்ஸ் கடைக்கு போலாம். நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாரும் சாப்பிடணுமேனு அப்பா வாங்குறதுக்காக கூட்டிட்டு போச்சு. காலையில எவன் கடையை திறந்து வச்சிருக்கான் சொன்னா அப்பா எங்க கேக்குது? அப்புறம் ஒரு கடையும் இல்ல. அப்படியே ஒரு ரவுண்ட் வச்சுட்டு அப்படியே வந்தோம். இப்போ என்னங்கட? இல்ல, கேட்டா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். அது என்ன காலங்காத்தால ஃப்ரூட்ஸ் வாங்கன்னு ஓடுறியே? எங்களுக்கு வாங்க தெரியாதாக்கும்? இப்படித்தான் லென்ஸை போட்டுக்கிட்டு கண்ணுல யாரு எங்க போடா யாரு எங்க வாடான்னு இந்த வீட்டுல அடக்கட கல்லடு கட்டையெல்லாம் பார்க்கும். நீயும் அந்த மாதிரி எப்ப மாடுன? இல்ல, நல்ல வாய் அடிப்பியே. வாங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். இன்னைக்கு என்னமா ஸ்பெஷலா செஞ்ச? புது வருஷத்துக்கு ஏதாவது ஸ்பெஷலா செய்யணும்ல, அப்படி ஏதாவது செஞ்சியா? ஏட்டி, புது வருஷம்னா உனக்கு ஸ்பெஷலா செய்யணுமாக்கும்? எடுக்கிறத சாப்பிடுட்டி. போனே, புது வருஷம்னா பிரியாணி செய்யணும். எல்லாரும் சேர்ந்து உட்காந்து நல்லா வெரைட்டியா ஃபிஷ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் செஞ்சு சாப்பிடணும்ல, அதான் சொன்னேன். பாப்பா, ஏதாவது ஒரு பிரியாணி தான் செய்யணும். அதை செஞ்சு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும். எல்லா பிரியாணியும் செஞ்சுட்டு அப்புறம் சாப்பிடவும் முடியாது, வேஸ்ட் ஆகணும். அது எதுக்கு பாப்பா? பாத்துக்கடி, அண்ணன் எவ்வளவு அடிவா சொல்றான். ஏடி, சாப்பாடு இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. அதை செய்யணும் இதை செய்யணும்னு எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்புறம் திங்காம தூட கொண்டு போடணும். அப்படிலாம் இருக்கலாமா? அப்படிலாம் எடுக்க கூடாது டி. சரிண்ணே. நீ என்ன அவந்தி பாப்பா சொல்ற? இந்த விஷயத்துல அஸ்வின் அண்ணன் சொல்றது சரிதானே. எதுக்காக அளவுக்கு மீறி நிறைய செஞ்சுட்டு அப்புறம் திங்காம வேஸ்ட் பண்ணணும்? அதெல்லாம் வேண்டாம். அண்ணன் சொல்றது கரெக்ட் தானே. அடியே, பாத்தீங்களா என் பிள்ளைங்க எவ்வளவு சமத்தா பேசுறாங்கன்னு? நாங்க மட்டும் என்ன சொன்னோம்? பிள்ளைங்க சமத்தா தான் பேசுறாங்க. நாங்க போய் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யறோம். ஆமாத்தான், வீட்டில் நல்ல பிரியாணியை செஞ்சு எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோம். சரி சரி, எல்லாரும் நியூ இயர் கொண்டாடி இருப்பாங்க. இன்னும் நம்ம வாழ்த்தையே சொல்லல. எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லணும்ல, வாங்க போவோம். ஆமாண்ணே, எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க, வாங்க. என்ன உட்காந்துட்டு இருக்கீங்க? ஏன் வாங்க போவோம். அதுவும் சரிதான், வாங்க வாங்க எல்லாரும் போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாய் விபிலா, சலமோன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாய் விபிலாக்கா, விஷ் ஹாப்பி நியூ இயர். ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர் அக்கா. ஹாய் விபிலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி நியூ இயர் அம்மா. ஹாய் விபிலாமா, விஷ் ஹாப்பி நியூ இயர். ஹாய் விபிலாமா, ஹாப்பி நியூ இயர் அம்மா. ஹாய் விபிலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி நியூ இயர் அம்மா. ஹாய் சாந்தி, எப்படி இருக்கீங்க? தஞ்சாவூர்ல இருந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அழகாத அஸ்வின் செல்லன் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஹாப்பி நியூ இயர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சாந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சாந்தி அக்கா, ஹாப்பி நியூ இயர் அக்கா. ஹாய் சாந்தி அம்மா, உங்களுக்கு அஸ்வின் செல்லம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. தஞ்சாவூர்ல இருந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஹாப்பி நியூ இயர் அம்மா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சாந்தி அம்மா, ஹாப்பி நியூ இயர் அம்மா. ஹாய் சாந்தி அம்மா, ஹாப்பி நியூ இயர். ஹாய் சாந்தி அம்மா, ஹாப்பி நியூ இயர். ஹாய் செல்வம், தமிழ் செல்வம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர். உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாய் அஸ்வின், அருண், அபிதா, அவந்தி, அனிதாக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அஸ்வின் செல்லாம் அழுகாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஹாய் செல்வமண்ணா, ஹாப்பி நியூ இயர் அண்ணா. அக்கா ஹாப்பி நியூ இயர். ஹாய் செல்வமண்ணா, ஹாப்பி நியூ இயர். அக்கா ஹாப்பி நியூ இயர்.
செல்வம் அங்கிள் ஹாப்பி நியூ இயர். ஹாய் செல்வம் அங்கிள் ஹாப்பி நியூ இயர். ஆன்ட்டி ஹாப்பி நியூ இயர். ஹாய் செல்வம் அங்கிள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாய் செல்வம் அங்கிள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாய் சங்கீதா, எப்படிம்மா இருக்க? உனக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்மா. ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாய் சூர்யா செல்லம், எப்படிம்மா இருக்க? உனக்கு அப்பாவோட இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்லா படி. ஐ லவ் யூ மை டியர் சன். ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிம்மா இருக்க? உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். ஹாய் சங்கீதாக்கா, ஹாப்பி நியூ இயர் அக்கா, எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் பிரகாஷ் அண்ணா, உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர். எப்படி இருக்கீங்க? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிம்மா இருக்க? ஹாப்பி நியூ இயர்மா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர்மா. ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர் அப்பா. ஹாய் சூர்யா அண்ணா, ஹாப்பி நியூ இயர் அண்ணா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி நியூ இயர் அம்மா. ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் அப்பா. ஹாய் சூர்யா அண்ணா, ஹாப்பி நியூ இயர் அண்ணா. எப்படி அண்ணா இருக்கீங்க? ஹாய் சங்கீதாம்மா, ஹாப்பி நியூ இயர் அம்மா. ஹாய் பிரகாஷ் அப்பா, ஹாப்பி நியூ இயர் அப்பா. ஹாய் சூர்யா அண்ணா, ஹாப்பி நியூ இயர் அண்ணா. ஹாய் சங்கீதாம்மா, ஹாப்பி நியூ இயர். ஹாய் பிரகாஷ் அப்பா, உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாய் சூர்யா அண்ணா, ஹாப்பி நியூ இயர் அண்ணா. ஹாய் மாசிலா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். ஹாப்பி நியூ இயர்மா. ஐ லவ் யூ மை டியர். ஹாப்பி நியூ இயர். நல்லா என்ஜாய் பண்ணுமா. ஹாய் மாசிலாக்கா, ஹாப்பி நியூ இயர் அக்கா, எப்படிக்கா இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? கவனமா இருங்க. லவ் யூ அக்கா. ஊரில் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்கக்கா. ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி நியூ இயர் அக்கா. ஹாய் மாஸ்லாமா, தங்க குட்டி புச்சு குட்டி எப்படி இருக்கு? ஹாப்பி நியூ இயர். ஊர்ல எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. ஹாய் மாஸ்லாமா, எப்படி இருக்குது? தங்க குட்டி புச்சு குட்டி ரயில குட்டி மயில குட்டி ஹாப்பி நியூ இயர். ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மாஸ்லாமா, தங்க குட்டி புச்சு குட்டி ஹாப்பி நியூ இயர். ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மாஸ்லாமா, ஹாப்பி நியூ இயர் அம்மா. ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பேரம்பேத்தியலோட புத்தாண்டை கொண்டாட போயாச்சா சென்னைக்கு? ஹாப்பி நியூ இயர் அம்மா. உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்கள். ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர் அம்மா. நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க, புத்தாண்டை என்ஜாய் பண்ணுங்கம்மா. ஹாய் மகேஸ்வரி அம்மா, ஹாப்பி நியூ இயர் அம்மா. ஹாய் மகேஸ்வரி ஆச்சி, ஹாப்பி நியூ இயர் ஆச்சி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? புத்தாண்டை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. ஐ லவ் யூ ஆச்சி. ஹாய் மகேஸ்வரி ஆச்சி, எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர் ஆச்சி. ஹாய் ஆச்சி, ஹாப்பி நியூ இயர். ஹாய் ஆச்சி, ஹாப்பி நியூ இயர் ஆச்சி. ஹாய் ராணி விக்டோரியா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அஸ்வின் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஹாப்பி நியூ இயர். ஹாய் ராணி விக்டோரியா அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி நியூ இயர் அக்கா. ஹாய் ராணி விக்டோரியா அக்கா, எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர் அக்கா. ஹாய் ராணி விக்டோரியா அம்மா, எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர் அம்மா. ஹாய் ராணி விக்டோரியா அம்மா, ஹாப்பி நியூ இயர். ஹாய் ஹாப்பி நியூ இயர் அம்மா. ஹாப்பி நியூ இயர் அம்மா. ஹாய் நேசமணி அக்கா, ஹாப்பி நியூ இயர் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? புத்தாண்டை எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் நேசமணி அக்கா, ஹாப்பி நியூ இயர் அக்கா. ஹாய் நேசமணி அக்கா, ஹாப்பி நியூ இயர் அக்கா. காலையில் கேசரி பார்க்கும்போதே அப்படியே நேராக வந்து வீட்டில் இறங்கிடலாம் போல இருந்துச்சு. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சாப்பிடணும் போல ஆசையாக இருந்துச்சு. ஐ லவ் யூ அக்கா. ஹாய் நேசமணி ஆண்டி, ஹாப்பி நியூ இயர் ஆண்டி. இங்க பாருங்க, சும்மா காலையில நல்லா இனிப்பா செஞ்சு வெடுப்பேத்தாதீங்க. பார்த்த உடனே சாப்பிடணும் போல இருந்துச்சு தெரியுமா? அஸ்வினுக்கு கொஞ்சம் கேசரி அனுப்பி விட்டுருக்கலாம்ல. ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் போட்டுருந்தீங்க, சூப்பரா இருந்துச்சு. பார்க்கும்போது அப்படியே கலர்ஃபுல்லா இருந்துச்சு தெரியுமா? ஐ லவ் யூ ஆண்டி. ஹாப்பி நியூ இயர். ஹாய் நேசமணி ஆண்டி, ஹாப்பி நியூ இயர். ஹாய் நேசமணி ஆண்டி, ஹாப்பி நியூ இயர். ஹாய் பிரசாந்தினி, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? மாமாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூம்மா. ஐ லவ் யூ ஸோ மச். ஏதாவது வீடியோ போட்டிங்கன்னா வீடியோலாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். மாமா 100 வருஷம் உனக்காக இருக்கேன் போதுமா. ஐ லவ் யூ மை டியர். ஹாப்பி நியூ இயர். ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி நியூ இயர் அக்கா. ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர் அக்கா. ஹாய் பிரசாந்தினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி நியூ இயர் அம்மா. நியூ இயர் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஐ லவ் யூ
ஹாய் விஜயா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? அன்பான உறவுகளுக்கு எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணீங்களா? ஹாப்பி நியூ இயர்மா. நாங்கள் எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணோம். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உங்ககிட்ட பேசவே டைம் இல்லை. லவ் யூமா. ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி நியூ இயர் அக்கா. ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி நியூ இயர் அக்கா. ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர். நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? லவ் யூ அம்மா. ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாப்பி நியூ இயர் அம்மா. ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர் அம்மா. ஹாய் விஜயம்மா, ஹாப்பி நியூ இயர். ஹாய் கிறிஸ்டினா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் நல்லா இருக்கோம். ஹாப்பி நியூ இயர்மா. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி நியூ இயர் அக்கா. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர் அக்கா. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, ஹாப்பி நியூ இயர் ஆண்டி. எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, ஹாப்பி நியூ இயர். ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர். ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாப்பி நியூ இயர் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கும் அப்பாக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அப்பாவுக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிடுங்க. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாய் லட்சுமி அம்மா, ஹாப்பி நியூ இயர். ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கும் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அக்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அக்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அக்கா. ஹாய் அபிதாண்டி, உங்களுக்கும் அண்ணன் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாய் அபிதாண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். உங்களுக்கும் வீட்ல எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஆண்டி. ஹாய் அபிதாண்டி, ஹாப்பி நியூ இயர். ஹாய் அபிதாண்டி, ஹாப்பி நியூ இயர் ஆண்டி. ஹாய் ஹஜிகா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியம்மா? உடம்பெல்லாம் சரியாயிட்டா? உனக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்மா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். ஹாப்பி நியூ இயர் அக்கா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர் அக்கா. ஹாய் ஹஜிகம்மா, எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர் அம்மா. ஹாய் ஹஜிகம்மா, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். உங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹஜிகம்மா, விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஹாய் ஹஜிகம்மா, ஹாப்பி நியூ இயர் அம்மா. ஹாய் மகி, எப்படிம்மா இருக்க? உனக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்மா. ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அக்கா. ஹாய் மகி அக்கா, ஹாப்பி நியூ இயர் அக்கா. ஹாய் மகி அம்மா, விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஹாய் மகி அம்மா, ஹாப்பி நியூ இயர் அம்மா. ஹாய் மகி அம்மா, எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர் அம்மா. ஹாய் மகி அம்மா, ஹாப்பி நியூ இயர். ஹாய் அருணிஷியோ, விஷய ஹாப்பி நியூ இயர். ஹாய் அருணிஷி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாய் அருணிஷி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி நியூ இயர் அக்கா. ஹாய் அருணிஷா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாய் அருணிஷா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாய் அருணிஷா அம்மா, ஹாப்பி நியூ இயர். ஹாய் அருணிஷா அம்மா, ஹாப்பி நியூ இயர். உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.